தமிழக அரசியல்களும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக வலுவான ஆதரவு கொண்டதாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் சில புதிய அரசியல் பரிமாற்றங்கள் குறித்து பேசப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தொடர்பாக வெளியாகும் தகவல்கள் கட்சிக்குள் கவனத்தை ஈர்த்துள்ளன. அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாதது அவரது ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. குறிப்பாகவே சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலை தானோ கட்சி முடிவுகளை ஏற்று கூட்டணி வேட்பாளர்களுக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கார். ஆனால் சில பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் தனிப்பட்ட அளவில் செயல்படுகின்றனர் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சில குழுக்கள் வாக்காளர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கருத்து பரிமாற்றங்களில் ஈடுபடுகின்றன என கூறப்படுகிறது. இந்த செயல்பாடுகள் குறித்து கட்சி தலைமையும் அவதானித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இருப்பினும் இத்தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் வெளியாகவில்லை. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது, தேர்தல் நேரங்களில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வெளிப்படுவது சாதாரணமான ஒன்று. ஆனால் அவை வாக்கு மாற்றமாக மாறினால் மட்டுமே அதனுடைய தாக்கம் தெளிவாகவே தெரியும். இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் பாஜக வாக்கு விகிதத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுமா என்பது முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. அண்ணாமலை ஆதரவாளர்களின் செயல்பாடுகள் தேர்தல் முடிவுகள் எந்த அளவு பிரதிபலிக்கும் என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே தெளிவாகும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது விஷயங்கள் பரபரக்க தொடங்கியிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, கோவை சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KR ஜெயராமை ஆதரித்து ஆவாரம்பாளையம் பகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரையை மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் பேசும்போது, தீய சக்தி திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல்வேறு வரை சுமைகள் தான் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவினர் மக்களை ஏமாற்றி விட்டார்கள். நாங்கள் மத்திய அரசோடு இணைந்து பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம். அண்ணாமலையை மத்திய அமைச்சராக கொண்டு வருவோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த தொகுதியின் தேர்தல் களத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு வேட்பாளர் தான் உள்ளார். அது KR ஜெயராம் தான். காங்கிரஸ் வேட்பாளர் இப்போதுதான் களத்திற்கு வந்துள்ளார். கடந்த முறை மக்கள் நீதி மன்றம் பார்த்தீங்க அப்படின்னா, நீதி மையம் சார்பில் உடுமலையில் அவர் போட்டியிட்டதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. அதே மாதிரி தற்போதைய சூழ்நிலையில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் திமுகவிற்கு எதிராக டிவி எல்லாம் உடைத்தார். பின்னர் அவரது கட்சியே இல்லாமல் போய் இறுதியாக திமுகவில் இணைந்துள்ளார். ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருவதற்கு தயாராக இல்லை. அவருக்கு தேர்தல் முடிவு என்ன என்பது தெரியும். மே 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆவார். ராகுல் காந்தி எங்காவது வர வேண்டும் என்றால் கடல் இருக்க வேண்டும் அல்லது குளம் இருக்க வேண்டும். கடல் இருந்தால் அதனை தாண்டி வருவார், குளம் இருந்தால் மீன்பிடிக்க வருவார். ஆனால் கோவையில் சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் தொகுதியில் குளத்தை வெட்டி மீனை விடுவதற்குள் இங்கிருக்கக்கூடிய நம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். தமிழகத்திற்கு ஆகாத காங்கிரஸ் கட்சி, வரக்கூடாத கட்சி திமுக. இந்த 2 கட்சிகளும் ஆமை புகுந்த வீடு மாதிரி. 1965 பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த எதிர்ப்பு போராட்டத்தை திமுக காங்கிரசுக்கு எதிராகத்தான் நடத்தியது. அதன் பின்னர் காங்கிரஸ் உடனேயே திமுக கூட்டணி வைத்தாங்க. கட்சி தீவை இலங்கைக்கு கொடுக்கும்போது மத்தியில் காங்கிரஸ், இங்கும் காங்கிரஸ் தான் ஆட்சி நடத்தியது. தமிழகத்திற்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் மாநிலத்தில் திமுக ஆட்சியும் தான் இருந்தது. இவற்றை எல்லாம் பார்த்துதான் வாக்காளர்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்று முடிவுக்கு வந்துள்ளார்கள். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்த அளவிற்கு நடைபெறவில்லை. வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு குற்றங்கள் அரங்கேறி வருகிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ரிப்பன் வெட்டுவதற்காக மட்டும்தான் வருகிறார்.
ஆனால் திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில்தான் தொடங்கப்படுகிறது. திமுகவை ஒரு இடத்திலும் கூட வரை விடக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் திருடன் கையில் சாவி கொடுத்தது போலவே இருக்கும். கட்சி தீவை தாரை வார்த்து கொடுக்கும் போது காங்கிரசுடன் தான் திமுக இருந்தது. அதனால் தான் மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். பல்வேறு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் பொறுப்பு திமுக, காங்கிரஸ் தான். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே முறையே தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை. தமிழகத்தில் திமுக தோற்க வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். ராகுல் காந்தி கோவை வேட்பாளர்களை கூட ஆதரித்து பேசவில்லை. செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட திமுக அழைப்பிற்கு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறார். செந்தில் பாலாஜி ஒரு விஷக்கிருமி. கரூரில் 251 பட்டிகள் போடப்பட்டது. பின்னர் அதிமுக விஜயபாஸ்கர் இது குறித்து புகார் அளித்து மாவட்ட ஆட்சியர் அந்த பட்டிகளுக்கு பூட்டு போட்டுவிட்டார். கோவை தெற்கு தொகுதியிலையும் இது போன்ற பல்வேறு பகுதிகளிலையும் பட்டி அமைக்கப்படுகிறது. அங்கு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சி. அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் முடிந்தவுடன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்கிறேன் என்று கூறுகிறார். வருகிற 18ஆம் தேதி கோவைக்கு பிரதமர் மோடி வருகை தரவுள்ளார். கோவை உலகத்தரம் வாய்ந்த ஊர் என்று அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் கூறியுள்ளார். நாங்கள் கோவையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியில் அதிகமாக வார்ந்தார். அவர் பொய்களும் அதிகமாகி வருகிறது. மத்திய அரசு தமிழகத்திற்கு எதுவுமே தரவில்லை என்று ஸ்டாலின் கூறுகிறார். மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து பல்வேறு நிதிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அனைவரும் இரட்டை இலக்கை வாக்களியுங்கள். தற்போது இருக்கக்கூடிய வரி சுமைகளை குறைப்பதற்கு எடப்பாடியார் 10,000 ரூபாயை வங்கி கணக்கில் போடுவார். தற்போது பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் 8,000 ரூபாய் டோக்கன்களை கொடுத்து வருகிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த டோக்கன்களில் பாதி 4,000 ரூபாய் கிடைக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள். இதுபோன்று காதில் பூசுற்று பார்ப்பார்கள். அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த கில்லாடிகள். தற்போது DGP எல்லாம் மாறிவிட்டார்கள். இதேபோன்று வருகின்ற 23ஆம் தேதி வாக்காளர்கள் அனைவரும் இணைந்து முதல்வரை மாற்றிவிட்டால் போதும். எனவே அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் சுமார் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் மத்திய பிரதேச அரசியலில் ஒரு பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் மற்றும் ஜார்ஜ் சூரியன் ஆகியோர் முறையே தமிழ்நாடு மற்றும் கேரள சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் சூழலில் இது மாப்பி மாநிலத்தில் ராஜ்யசபா கணக்குகளை மாற்றும் ஒரு சூழல் உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தற்போது சட்டசபை தேர்தல்கள் நடப்பது அனைவருக்குமே தெரியும். இதில் கேரளாவில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் அடுத்த வாரம் வாக்குப்பதிவு நடக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு கேரளாவை தாண்டி மத்திய பிரதேச அரசியலையும் எதிரொலிக்க உள்ளது அப்படின்னே கூட சொல்லலாங்க.